ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நாங்கள் ஃபேமிலியோட ராமேஸ்வரம் போனோம். ஏன் அப்படின்னா தை அமாவாசை சிறப்பு வழிபாடு பண்ணுறதுக்கும் தர்ப்பணம் கொடுக்கறதுக்காகவும் நாங்கள் போயிருந்தோம். அதனுடைய வீடியோ கிளிப்பிங்ஸ் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்க போது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் வருஷம் தை அமாவாசைக்கு ராமேஸ்வரம் போவோம். இந்த தடவையும் கூட்டம் சொல்லவே தேவையில்லை, அந்தளவுக்கு அதிகமான கூட்டமாக தான் இருந்துச்சு. நிறைய பேர் வந்திருந்தாங்க. இது எப்பயுமே இப்படி தான் இருக்கும் தை அமாவாசைக்கு. போன டைம் காட்டிலும் இந்த டைம் தண்ணி ரொம்பவே முன்னாடி வந்துருந்துச்சுங்க. நாங்கள் ஃபஸ்ட் டைம் போனப்போ தண்ணி ரொம்பவே உள்வாங்கியிருந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த தடவை கரைக்கும் இதுக்கும் ஒரு 10 ஸ்டெப் டிஃப்ரெண்ட்டு தான் இருந்துச்சு. அதே மாதிரி அலையுமே நிறைய அலை வந்துட்டே இருந்துச்சு. இந்த இடத்துல ஓரளவுக்கு அமைதியாக தான் இருக்கும் கடல். ஆனால் இந்த தடவை ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. நிறைய பேர் நிறைய ஸ்டேட்லேருந்து நம்ம ராமேஸ்வரத்துக்கு சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. கருடர் பார்த்திங்கன்னா எல்லா இடமும் அந்த கருட பகவான் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தை அமாவாசைக்கு சிவன் பார்வதியோட வீதி உலாவோட தீர்த்தவாரி தரிசனமும் நடக்கும் அப்படின்றதுனால நாங்கள் போயிருந்தோம். அதோட வீடியோவும் இந்த கிளிப்பிங்ஸில் நான் ஆட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். லைவும் போட்டிருக்கிறேன். அந்த வீடியோவையும் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ஆறு தொட்டு கும்பிடு, ஆறு தொட்டு கும்பிடு. குட்டு இங்க வா.
சாமிக்கு இங்கே கடற்கரையில் முன்னாடி வச்சு தான், அந்த அக்னி தீர்த்தத்துக்கு முன்னாடி வச்சு தான் தீர்த்தவாரி தரிசனம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு இது வந்து தெரியவே தெரியாது இப்படி ஒரு தரிசனம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நாங்கள் நார்மலாக கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட்டு வர பிளானில் தான் போயிருந்தோம். இந்த டைம் ரொம்பவே பக்கத்தில் சாமியை பார்த்தோம். இந்த வருஷத்தினுடைய தொடக்கம் எங்களுக்கு ரொம்பவே நல்லதாக தொடங்கி இருந்துச்சு. நல்லபடியாக சாமி தரிசனம் வந்து பார்த்த சந்தோஷம் இருந்துச்சு எங்களுக்கு. எப்பயுமே கோயிலில் கூட்டத்தில் நின்று பார்த்துட்டு வருவோம். ஒரு செகண்ட் கூட சாமியை முழுசாக நின்று பார்க்க முடியாது. ஆனால் இந்த டைம் ரொம்பவே பக்கத்தில் வந்து சாமியை பார்த்தது மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. சிவன், பார்வதி, விநாயகர், கருடர் இது ஃபுல்லாமே பக்கத்தில் வந்து இந்த சிலையை வந்து இன்றைக்கி பார்த்தோம். இவ்வளோ நாள் அந்த கூட்டத்தில் நின்று அவசர அவசரமாக பார்த்துட்டு வர்றது மாதிரிக்கே இருக்கும். இன்றைக்கி நாங்கள் ரொம்பவே அமைதியாக ஒரு நிதானத்தோட ஒரு பதட்டம் இல்லாமல் சாமியை பார்த்துட்டு வந்த சந்தோஷத்தோட குழந்தைங்களை வந்து குஷி பீச்சுக்கு கூப்பிட்டு போனோம். இந்த வட்டம் நாங்கள் தனுஷ்கோடி இந்த மாதிரி பக்கம் போகலை. ஏன்னா நிறைய டைம் வந்து நாங்கள் கோயிலுக்கு போகிறப்பெல்லாம் அங்கே விசிட் பண்ணிட்டோம். அதனால் சரி டைமும் கம்மியாக இருந்ததுனால நம்ம குஷி பீச்சில் போய் குழந்தைங்கள கொஞ்சம் நேரம் விளாட வச்சுட்டு அங்கேயும் ஸ்நாக்ஸ் இதெல்லாம் சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 1 hour அங்கேனுக்குள்ளே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ரொம்பவே ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி விளாண்டுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நேரம் விளாண்ட பிறகு அங்கேருந்து நாங்கள் ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். நம்ம கோயில் தரிசனத்திற்காக போகிறோம். ஆனால் குழந்தைங்களுக்கு வந்து அவங்களுடைய என்ஜாய்மெண்ட்டும் மிஸ் ஆகக்கூடாது இல்லைங்களா? அவங்க வந்து அவங்களுக்கான டைமும் நம்ம கொடுக்கணும். அதனால தான் குஷி பீச் போனோம். அங்கே எப்பயுமே அலை கம்மியாக தான் வரும். இந்த டைம் பார்த்தீங்கன்னா அங்கேயுமே கொஞ்சம் அலை அதிகமாக தான் இருந்துச்சு. நிறையா போலீஸ் வந்து பாதுகாப்புக்காக போட்டிருந்தாங்க. அதே மாதிரி கட் அவுட்டும் அங்கங்கே வச்சுருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல் கொந்தளிப்பு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேலே வந்து அலோ பண்ணலை. போன டைம் பார்த்திங்கன்னா ரொம்பவே இது அமைதியாக இருக்கும். லைக் ஸ்விம்மிங் பூல் மாதிரி தான் இருக்கும். ஒரு அலை கூட வராது இந்த இடத்துல. ரொம்பவே தண்ணி கலருமே இந்த வட்டம் மாறி இருந்துச்சு. ஒரு மாதிரி பிங்கிஸாக இருக்கும் இந்த இடத்துல. ஆனால் இந்த தடவை ரொம்பவே தண்ணி வந்து முன்னாடி வந்துருந்துச்சு. அலையுமே அதிகமாக இருந்ததுனால குழந்தைங்களையும் நான் உள்ளே குளிக்க அலோவ் பண்ணலை. கொஞ்சம் தூரம் மட்டும் விளாண்டாங்க. சின்ன பையன் வந்து குளிக்கணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சதுனால அவனை மட்டும் நாங்கள் குளிக்க வச்சுருந்தோம். இந்த ராமேஸ்வரம் பயணம் வந்து எங்களுக்கு மனசுக்கு ரொம்பவே திருப்தியாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி இடங்களுக்கு போய் என்ஜாய் பண்ணுங்கள். Thanks for watching.